ஏன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது பண்ணாலுமே சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாகவே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ரெட்ரோ படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மத்தியில் இல்லைங்க இது இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும், ஏன்னா சூர்யா படம்னாவே எக்ஸ்ட்ராவாக ஒன்று யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ரீசெண்டாக அரசியல் ரீதியாகவும் சூர்யா மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. அந்த ஜெய்பீமுக்கு அப்புறம் வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய சமூகமே எதிர்ப்பாக இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த கணக்கில் இது வருதோன்னு தான் தோணுது. ஒரு சிவகார்த்தியின் மாதிரி ஒரு ஆளை வச்சு சொன்னால் நம்பிடுவாங்க. அப்போ சூர்யாவுக்கு வந்து இன்னும் அது வந்து அடியாக இருக்கும். இன்னொன்று கம்பேரிசனே ரஜினி சார் கூட மேடையில் சொல்லியிருப்பார், ரொம்ப ஓப்பனாக சொன்னார். விஜயை என்னோட கம்பேர் பண்ணுறதும் அவரை வச்சு என்ன பேசுறதுமே ரெண்டு பேருக்குமே அது வந்துட்டு சரியான மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இது அப்படிதான் இருக்கு. ஏன்னா என்னதான் யோசிச்சாலும் என்னதான் பார்த்தாலும் இன்னைக்கு கெரியர் வைஸ் பார்க்கும்போது அவரோட சீனியர் வந்து சூர்யா தான் அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. நீங்கள் ரசிகர் பட்டாளம், நீங்கள் மற்ற விஷயங்கள் பிஸ்னஸ்லாம் யோசிக்கும் போது வேணால் சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆனால் எப்படி பார்த்தாலுமே சீனியர் இவர் தான். ஆனால் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது ஏன் சிவகார்த்திகேயன் அமைதியாக இருக்காருன்னு தான் பெரிய பேச. இல்லை